வணக்கம். தலைப்புச் செய்திகள். நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் 27ஆம் தேதி பிரச்சாரம். பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்க கட்சியினர் தீவிரம். தங்கம் விலை தொடர்ந்து 2வது நாளாக இருமுறை உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 85,000 தாண்டி புதிய உச்சம். நேற்று ஒரே நாளில் பவுனுக்கு 1680 அதிகரிப்பால் பொதுமக்கள் பேரதிர்ச்சி. குடியாத்தத்தில் வீடு புகுந்து கடத்தப்பட்ட பள்ளி சிறுவனை போலீசார் பத்திரமாக மீட்டனர். பல மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக டெல்லியில் பிரபல சாமியார் மீது காவல்துறை வழக்கு பதிவு. தலைமறைவான சாமியார் சைத்தன்ய ஆனந்த் சரஸ்வதிக்கு போலீசார் வலைவீச்சு. பெரிய பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் சந்தித்த கட்சி திமுக. தயவு செய்து விஜயை பற்றி கேட்காதீர்கள் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். அரசு ஒரு மாதத்திற்குள் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலை மீண்டும் இருக்கன்குடியில் ஊராட்சியில் சேர்க்காவிட்டால் மக்களை திரட்டி தென் தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கூறினார். புகாரை திரும்பப் பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. 10 யானைகள் சேர்ந்தாலும் திமுக என்ற ஆலமரத்தை சாய்க்க முடியாது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. முதல்வரின் வெளிநாட்டு பயணம் குறித்து தாவேகா தலைவர் விஜய் பேசிய கருத்தை வரவேற்கிறேன். தமிழகம் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஜெயிலர் 2 வெளியாகும். சென்னை திரும்பிய ரஜினிகாந்த் தகவல். கிலோமீட்டர் அலவன்ஸ் 25% உயர்த்த வேண்டும். சென்னையில் ரயில் ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.